வணக்கம். இன்றைக்கி அந்த GE8151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட கோர்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் ஜூபிட்டர் லேப் யூஸ் பண்ணும்போது அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில், அதாவது அனோகாண்டா பவர் ஷெல்லோட அந்த ப்ராம்ப்டில் போய் அதாவது அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜூபிட்டர் லேப்னு நம்ம டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அப்போ அது என்ன ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது என்ன ப்ரௌசரில் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்கும். அப்போ அது கூகுள் குரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே கொடுத்த உடனே கூகுள் குரோமில் நமக்கு அது ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு லான்ச்சர் ஓப்பன் ஆகும். இந்த லான்ச்சர் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு சி டிரைவ் நினைக்கிறேன், அதில் பொதுவாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த சி டிரைவில் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த யூசர்ஸ் எங்கே இருக்கும்னா விண்டோஸ் டைரக்டரிக்குள்ளால யூசர்ஸ்ன்னு இருக்கும். அந்த யூசர்ஸ்குள்ளால உங்கள் யூசர் நேம்லேயே ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளால தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும் பொதுவாகவே டிஃபால்ட். ஆனால் நீங்கள் வேறு எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நோட் புக் பைத்தான் 3 இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கன்சோல் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது டெர்மினல் ஓப்பன் பண்ணணுமா, என்ன மாதிரியான விதமாட்டு உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அது போட்டால் அந்த நோட் புக் ஓப்பன் ஆகும். இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபைல் மெனுவில் போய் நியூவில் போய் அங்கே நோட் புக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட் புக் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம பிரிண்ட் ஹெலோ வேர்ல்டு இதெல்லாம் போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிறத அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். சில எக்ஸாம்பிளில் இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் இல்லாமல் போட்டிருப்பாங்க. அது என்னன்னு சொன்னால் பைத்தான் 2ல் அந்த ரவுண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் பைத்தான் 3 தான் இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பெட்டர் அந்த ரவுண்ட் ப்ராக்கெட் ரெண்டையுமே யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ பைத்தானில் உள்ள டேட்டா டைப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா டேட்டா டைப்பையும் இது சப்போர்ட் பண்ணோம். இதில் நம்ம இன்டிஜரா ஸ்ட்ரிங் அப்படின்னு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ஹெலோ ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்குறேன். அதுக்குள்ளால் ஒரு வேர்டை கொடுத்தோடனே அது பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதை அந்த வேரியபிளை கால் பண்ணாலும் அந்த பிரிண்ட்டை கொடுக்கும். இல்லை பிரிண்ட் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அது நமக்கு பிரிண்ட் பண்ணும். இதுவும் போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குதுன்னா அதை எத்தனை தடவை நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும். இப்போ ஹெலோ ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிளில் இருக்கிற கண்டென்ட்டை 2 வாட்டி நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் 2 மல்டிப்ளைடு, அதாவது இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் பொதுவாக மல்டிப்ளிகேஷனுக்குன்னு யூஸ் பண்ணுவோம் கம்ப்யூட்டரில். 2 மல்டிப்ளைட் பை ஹெலோ ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது ஹெலோ ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிள் நம்ம ஏற்கனவே இங்கே செஞ்சுருக்கிறோம் இல்லையா, இதில் ஹெலோ வேர்ல்டுன்னு ஸ்டோர் ஆகிருக்குது இல்லையா, இதை 2 வாட்டி பிரிண்ட் பண்ணுறதுக்கு 2 மல்டிப்ளைட் பை ஹெலோ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இதுதான் பைத்தான் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணக்கூடிய விதம். இப்போ ஆப்பரண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 + 5 அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வேரியபிளே இல்லாமல் தான் போட்டிருக்கிறேன். அதுக்கு ஆன்சர் அதுவே 7ன்னு சொல்லி கொடுத்துரும். இல்லையா, ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம்னா ஏன்னு ஒரு வேரியபிள் போட்டு அதில் 2 + 5ன்னு ஆட் பண்ணும்போது ஏங்கிற வேரியபிளை கால் பண்ணும்போது அந்த 7 ஏல போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது ஏ ஒரு கண்டெய்னர், அந்த வேரியபிள்ங்கிறது ஒரு கண்டெய்னர், ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸ் ஏங்கிற நேமில் உள்ள பாக்ஸில் 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி அதை உள்ளால் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் ஆப்ரேட்டர், அதாவது அந்த வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 இஸ் அ ஆப்பரண்ட், 5 இஸ் அன் ஆப்பரண்ட், ப்ளஸ் இஸ் அன் ஆப்ரேட்டர். சரியா? இந்த ப்ளஸ் ஆப்ரேஷன் பண்ணும். 2ம் 5ம் ஆப்பரண்ட்ஸ், அதோட ரிசல்ட் 7. அந்த 7ங்கிற வேல்யூ ஏங்கிற வேல்யூ வேரியபிள், அதாவது ஏங்கிற ஒரு பாக்ஸுக்குள்ளால போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நம்ம ஏயை கால் பண்ணும்போது அந்த ஏங்கிற வேரியபிள் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே என்ன நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அதை நம்மக்கிட்ட வெளியே கொண்டு கொடுக்கும். இப்போ இங்கே ஏக்கு 2 போட்டிருக்கிறோம், பிக்கு 5 போட்டிருக்கோம். அப்போ ஏங்கிற கண்டெய்னரில் 2ங்கிற வேல்யூவும் பிங்கிற கண்டெய்னரில் 5ங்கிற வேல்யூவும் கொடுத்துருக்குறோம். இதை C = A + Bனா அந்த ஏங்கிற கண்டெய்னரில் இருக்கிற வேல்யூவும்
பிங்கிற கண்டெய்னர் அதாவது பிங்கிற வேரியபிளில் இருக்கிற வேல்யூ 5ம் ஆட் பண்ணிக்கோ, ரெண்டும் ஆட் பண்ணி 7ன்னு வரும். அந்த 7 எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, அதாவது சிங்கிற கண்டெய்னருக்குள்ளால கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். அந்த கண்டெய்னர்னு நான் இதில் சொல்கிறது அந்த வேரியபிள், அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக அது ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது அந்த நம்பரை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்கு உண்டான ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள். அப்போ சிங்கிற வேரியபிளில் 2 + 5 அப்படின்னு ஆட் பண்ணி அதோட ஆன்சரை போய் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம சின்னு கால் பண்ணால் 7ன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லையா. பிரிண்ட் ஆஃப் சின்னு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அந்த சிங்கிற வேரியபிளுக்குள்ளால என்ன வேல்யூ இருக்குதோ அதை அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் பண்ணிக்கும். இப்போ நம்ம இன்டிஜர் வேல்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த நம்பருக்கு பதிலாக ஒரு கேரக்டர் கொடுக்குறோம். d is equal to aன்னு கொடுக்குறோம், e is equal to bன்னு கொடுக்குறோம். அதாவது ஒரு கேரக்டர் ஏயை டிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம், அப்புறம் ஒரு கேரக்டர் பிங்கிற வேல்யூவை ஈங்கிற வேரியபிள்குள்ளால ஸ்டோர் பண்ணுறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். டியில் வந்து ஏங்கிற கேரக்டரையும் இயில் பிங்கிற கேரக்டரையும் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ரெண்டு வேரியபிளையும் ஆட் பண்ணி எஃப்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ ஏயும் பியும் சேர்த்தாச்சுன்னு சொன்னால் இது வந்து நம்பர் கிடையாது, ஒரு கேரக்டர். ரெண்டு கேரக்டரும் சேர்க்கும்போது நமக்கு ஏபின்னு கிடைக்குது, அது எஃப்ல வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. அப்புறம் எஃப்னு நம்ம கால் பண்ணியாச்சுன்னா அது ஏபின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆஃப் எஃப்ங்கும்போது ஏபி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு ஸ்ட்ரிங் இருக்குது. முன்னாடி வந்து நம்ம கேரக்டர் பார்த்தோம் இல்லையா. நான் வந்து இதில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த அடிஷன்லேயே நான் இன்டிஜர் மென்ஷன் பண்ணலை, இதில் கேரக்டர்னு மென்ஷன் பண்ணலை, ஆனால் இதுலேயும் வந்து நான் ஸ்ட்ரிங்குன்னு மென்ஷன் பண்ணலை. இப்போ தாய் ஹைஃபன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிங்கிற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு நிச்சிங்கிற கண்டென்ட்டை, அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ஈங்கிற வேரியபிள்குள்ளால ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து நான் ஸ்ட்ரிங்குன்னு மென்ஷன் பண்ணாமலே நான் செய்கிறேன். அது அப்படி பண்ணால் கூட எஃப் இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் ஈன்னு நம்ம போடும்போது அந்த டிங்கிற வேரியபிளில் இருக்கிற தாய் ஹைஃபனும் ஈங்கிற வேரியபிளில் இருக்கிற நிச்சிங்கிற ஸ்ட்ரிங்கும் ரெண்டும் சேர்ந்து தாய் நிச்சி அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளேயில் கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ ரெண்டு விதமான கண்டென்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு சொன்னால் எப்படி பண்ணணும்? இப்போ நமக்கு ப்ரீடிஃபைன்டாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகாத ஒரு விஷயத்தை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி டபுள் கோட்டில் போட்டாச்சுன்னா அது நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு கூடால ஒரு வேரியபிளையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். வெல்கம் அப்புறமா எஃப்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னா வெல்கம் அப்படிங்கிறத வந்து டபுள் கோட்ஸில் நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இந்த ப்ளஸ் வந்து அடிஷன் கிடையாது. இந்த ப்ளஸ் வந்து என்னன்னு சொன்னால் கான்கேட்டனேஷன் ஆப்ரேட்டர். இந்த கான்கேட்டனேஷன் ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொன்னால் ரெண்டு ஸ்ட்ரிங்கை சேர்த்து வைக்கக்கூடிய கான்கேட்டனேஷன் ஆப்ரேட்டர். அதாவது இந்த 2 + 5ன்னு போட்டது அடிஷன், இந்த ஏஎம் பியும் சேர்த்தது வந்து ஒரு கான்கேட்டனேஷன், இந்த தாய் ஹைஃபனையும் நிச்சயம் சேர்த்தது வந்து ஒரு கான்கேட்டனேஷன். அதே மாதிரி இந்த வெல்கம்ங்கிற ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸில் போட்டது ஒரு ஸ்ட்ரிங், எஃப்ல ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். அதை இங்கே கான்கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒன்றா சேர்க்கறது தான் அந்த இதுக்கு வேல்யூ. இப்போ வெல்கம்ங்கிற கண்டென்ட்டை நான் டபுள் கோட்டில் போட்டுட்டேன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளாக இருக்கும். அதுக்கு கூட ப்ளஸ் எஃப்னு போட்டிருக்கிறேன் இல்லையா, அந்த எஃப்ங்கிற வேரியபிளில் இருக்கிற டெக்ஸ்ட்டை அந்த வெல்கம்ங்கிற டெக்ஸ்ட்டு கூடால சேர்த்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து வேரியபிளில் நியூமரிக் டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து இன்டிஜர், லாங், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ்ன்னு நிறைய இருக்குது. இதில் வந்து நமக்கு நிறைய ரூல்ஸும் இருக்குது. அது எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்டிஜர்னு சொன்னால் ஜாவாவில் இருக்கக்கூடிய லாங் இன்டிஜர், இது வந்து 2.0 பைத்தானில் வந்து இருந்துச்சு. பட் அது வந்து நம்ம அன்லிமிட்டெட் நம்பர்ஸ் வந்து 3.0 வெர்ஷன் பைத்தானில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பைத்தான் 3ல் வந்து அன்லிமிட்டெட் வேல்யூஸ் இருக்குது. ஃப்ளோட் வந்து ஈக்குவலன் டு ஜாவாவில் வந்து டபுள் வேரியபிள்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாவா எடுத்திருந்தா நல்லது, பட் ஜாவாவில் வந்து டபுள்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு சொன்னால் ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஆனால் இந்த வேரியபிள்லாம் நம்ம எதுவும் ப்ரோக்ராமிங்கில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. ஒரு வேரியபிளில் அந்த பர்டிகுலர் வேல்யூவை போட்டாச்சுனாலே அது ஸ்டோர் ஆகிக்கும். அதுமாரி லாங், காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே வேறு வேறு டேட்டா டைப்பு, ஆனால் எல்லாமே வந்து பைத்தானில் சப்போர்ட்டட். இப்போ இந்த நியூமரிக் மெத்தடில் டைப்பில் வந்து இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது.
இப்போ நான் 3 + 2ன்னு போட்டாச்சுன்னு சொன்னால் 3 and 2 ஆட் பண்ணி நமக்கு 5ன்னு சொல்லி ஆன்சர் கொடுக்கும். அப்புறம் இந்த 18 அப்புறம் பர்சன்டேஜ் ஒரு 5 அதை போட்டாச்சுன்னு சொன்னால் அதை ஒரு டிவிஷன் பண்ணி அந்த டிவிஷனில் வந்து என்ன ரிமைண்டர் வருதோ, ஏன்னா அந்த பர்சன்டேஜுங்கிறது மாடுலோ ஆப்ரேட்டர், அதில் என்ன ரிமைண்டர் வருதோ, அதாவது டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வரும், அப்புறம் ஒரு ரிமைண்டர் வரும். இந்த பர்சன்டேஜ் போட்டாச்சுன்னா நமக்கு ரிமைண்டர் எவ்வளோங்கிறது டிஸ்பிளே ஆகும். அப்சல்யூட் ஆஃப் 7னா நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் அதை ஒரு பாசிட்டிவாக நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்புறம் ரவுண்ட் ஆஃப்னு சொன்னால் 2.51 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது 2.51ங்கிறது வந்து 2.5 விட அதிகமாக இருக்குது. 2.49 வரைக்கும் நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 2னே வந்துடும். ஆனால் 2.5ன்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது வந்து 3ன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஃப்ளோட் ஆஃப் 9, அதாவது 9ங்கிற வேல்யூ வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள், அது வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இல்லை. ஆனால் அந்த நம்பரை ஃப்ராக்ஷன் வேல்யூ உள்ள வேரியபிளாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளோட் ஆஃப் 9 போட்டாச்சுன்னா அது 9ன்னு சொல்லி நமக்கு கொண்டு வந்துக்கும். அதுக்கப்புறம் இன்டிஜர் ஆஃப் ஐஎன்டி ஆஃப் 5.3 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த இன்டிஜர் ஆஃப், அதாவது ஐஎன்டி ஆஃப் 5.3னா 5.3 அப்படிங்கிற ஃப்ளோட் வேரியபிள், இது வந்து டெசிமலில் இருக்குது இல்லையா, இதை வந்து இன்டிஜராக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 0.3 அது போயிடும், மிச்சம் நமக்கு இருக்கிறது 5 தான் வரும். ஏன்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதுதான் நமக்கு கொடுக்கும். காம்ப்ளெக்ஸ் ஆஃப் 2 நம்பர் கொடுத்தாச்சுன்னா அது நமக்கு A + JB அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஏபியை வந்து A + JB அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ பவர், அதாவது 2^5 அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2 மல்டிப்ளிகேஷன் சைன், 2 ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போடணும். அதாவது அந்த நம்பர் அதுக்கும் அதோட பவருக்கும் நடுவில் 2 ஆஸ்ட்ரிக் போட்டாச்சுன்னா நமக்கு ஒரு பவர் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு மேலே நமக்கு மேத் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மேத்துங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷனில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம நிறைய கால்குலேஷன் பண்ணலாம். math.sqrt அது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும். அதுக்குள்ளால என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூவை கண்டுபிடிச்சு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ கொடுக்கும். நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லலாம் இதுக்குன்னு தனியாக நம்ம கோடு எழுத வேண்டியிருக்கும். அதாவது இந்த ஜிசிடி, ஃபேக்டோரியல், இதுக்கு எல்லாமே வந்து தனியாக கோடு எழுத வேண்டியிருக்கும். இந்த கோடை எழுதி நம்ம தனியாக எழுதும்போது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடு வரும். ஆனால் பைத்தானில் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த math.gcd of 2,4 அப்படின்னு போடும்போது அந்த 2 நம்பருக்கு அதுவே ஜிசிடி கண்டுபிடிச்சு அது நமக்கு வேல்யூ கொடுத்துக்கும். ஃபேக்டோரியலும் அதே மாதிரி தான், math.factorial of 6ன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அது 6ஓட ஃபேக்டோரியல் வேல்யூவை கண்டுபிடிச்சு நமக்கு அந்த வேல்யூவை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி math.cல்னா அதோட அப்பர் வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை நமக்கு கொடுக்கும். 8.6ஓட சீல்னு சொன்னால் அதோட அப்பர் வேல்யூ வந்து 9. ஏன்னா 8 வந்து வர முடியாது, ஏன்னா இது வந்து நமக்கு இது ரவுண்ட் ஆஃப் கிடையாது. 8.6ங்கும்போது 8க்கு அடுத்த நம்பருக்கு லெவலுக்கு வந்துக்கும். அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஒரு பொருள் வந்து 95 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த சீல் ஆஃப் வேல்யூ. அதாவது 8.6 math.seal 8.6 9ன்னு கொடுக்கும். math.seal 8.4ன்னு போட்டாலும் இப்போ 94ன்னு கொடுத்தாலும் கிட்டத்தட்ட 100 ரூபாய் அப்படி தானே நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இது கொடுக்குது. இதுக்கு மேலே நமக்கு வந்து சீக்வன்ஸ் டைப்ஸ் இருக்குது. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டியூப்பிள்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. இதில் வந்து அதுக்கப்புறம் லூப்ஸு, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது இந்த வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து இந்த பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸுக்கு உண்டான கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டைம்லைனில் வரும். நன்றி, வணக்கம்.